சென்னை செங்குன்றம் அடுத்த சோழவரம் அருகே போக்குவரத்து நெரிசலில் நின்று கொண்டிருந்த ஆவடி மாநகர காவல் ஆணையர் வாகனம் விபத்தில் சிக்கிய அந்த அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்பளம் போல கார் நொறுங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் அவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கக்கூடிய அண்மை செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சோழவரம் அருகே போக்குவரத்து நெரிசலில் நின்று கொண்டிருந்த ஆவடி மாநகர காவல் ஆணையர் வாகனம் விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய காட்சிகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. கார் அப்பளம் போல நொறுங்கி இருக்கிறது. இதில் காவல் ஆணையர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கிறார். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், இந்த விபத்துக்கான காரணம் என்ன? தற்போதைய நிலை எப்படி? பிற்பகல் வணக்கம் சாம். சென்னை செங்குன்றம் அடுத்த சோழவரம் அருகே போக்குவரத்து நெரிசலில் நின்றிருந்த ஆவடி மாநகர காவல் ஆணையரின் வாகனமானது விபத்தில் சிக்கி அப்பளம் போல நொறுங்கியது. இதில் அதிர்ஷ்டவசமாக ஆவடி காவல் ஆணையாளர் சங்கர் அவர்கள் உயிர் தப்பினார். சென்னை செங்குன்றம் அடுத்த பெருஞ்சேரியில் 19ஆம் தேதி சுமார் 1 லட்சம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்க முதலமைச்சர் அவர்கள் வரையுள்ளார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் இது பாதுகாப்பு ஏற்பாடு தொடர்பாக ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் நேரில் ஆய்வு செய்ய சென்றார். நேற்றும் நிகழ்ச்சி ஏற்பாடுகளையும் முதலமைச்சர் ரோட் ஷோ நடத்த உள்ள பாதைகளையும் காவல் ஆய்வாளர் ஆய்வு செய்த நிலையில் 2வது நாளாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் இன்று ஆய்வு செய்தார். முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்த பின்னர் காவல் ஆணையர் சோழவரம் அருகே அவருடைய அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்தார். சோழவரம் அடுத்த செம்புலிவரம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஆவடி மாநகர காவல் ஆணையர் வாகனம் நின்று கொண்டிருந்தது. அப்போது பின்னால் அதிவேகமாக வந்த லாரி ஒன்று டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து ஆணையரின் வாகனத்திற்கு பின்னால் நின்றிருந்த சரக்கு வாகனம் மீது மோதி அடுத்தடுத்து விபத்துகள் ஏற்பட்டன. காவல் ஆணையரின் வாகனம் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் காவல் ஆணையர் கார் அப்பளம் போல பயங்கரமாக நொறுங்கியது. இதில் விபத்தில் அதிர்ஷ்டவசமாக காவல் ஆணையர் சங்கர் உயிர் தப்பிய நிலையில் காவல் ஆய்வாளரின் பாதுகாவலர் மாரி செல்வம் மட்டும் காயமடைந்தார். அவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து போக்குவரத்து காவலர்கள் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தி விபத்தில் காயமடைந்த காவலரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்தில் உயிர் தப்பிய காவல் ஆணையர் மாற்று வாகனம் மூலம் அங்கிருந்து தன்னுடைய அலுவலகத்தில் புறப்பட்டு சென்றார். காவல் ஆணையரின் வாகனமே விபத்தில் சிக்கிய சம்பவம் தற்போது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.